கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். விசுவாசிக்கிறதுனால ஒண்ணு நடக்கும் அப்படின்னு நம்புகிற நபர் அல்ல, நம்புகிற ஜாதியும் அல்ல நான். எப்படி? விசுவாசிக்கிறதுனால ஒண்ணு நடக்கும். எதனால? விசுவாசிக்கிறதுனால ஒண்ணு நடக்கும். விசுவாசிக்கிறதுனால நோய் குணமாகும். விசுவாசிக்கிறதுனால பிரச்சனை சரியாகும். விசுவாசிக்கிறதுனால ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறும். விசுவாசிக்கிறதுனால ஒண்ணு நடக்கும். விசுவாசிக்கிறதுனால ஒண்ணு நடக்கும்னு விசுவாசிக்கிற ஜாதி நான் இல்லை. பெரும்பாலும் இப்படித்தான் சொல்லித்தரப்பட்டிருக்கு. விசுவாசிங்க பிரதர், அவ்வளவுதானே செய்யும், நடக்கும். விசுவாசிக்க தவறிட்டீங்க, அவ்வளவு போச்சு. விசுவாசிங்க பிரதர் அப்படின்னு தான் சொல்லித்தரப்பட்டிருக்கிறோம், வளர்ந்துருக்கிறோம். பட்டு அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது அப்படி பைபிள் சொல்லவும் செய்யலை. விசுவாசிக்கிறதுனால ஒண்ணு நடக்கும்னு நம்புற ஜாதி நான் இல்லை. அவ எப்படி நம்புறீங்க அப்படின்னா, நடக்க இருக்கிறதுனால உன்னை விசுவாசிக்கிற ஜாதி நான். எப்படி விசுவாசிக்கணும்? இல்ல தருவேன் அப்படின்ட்டு ஆபிரகாம்கிட்ட தேவன் சொன்னா, அப்ப ஆபிரகாம் விசுவாசிச்சாதான் இல்ல பிறக்குமா? ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, ஒரு நாள் விடாம நீ விசுவாசிக்கணும், ஒரு நாள் விடாம நீ விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். நீ இதுல எங்கேயாவது மிஸ் ஆயிட்ட, உனக்கு பிள்ளை பிறக்காம போயிடும். இது கரெக்டா? இப்படித்தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இது கரெக்டா? அப்ப ஆபிரகாம் விசுவாசிக்கிறதுனால ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறந்துச்சா? அப்படி இருக்குமானால் அவனால விசுவாசத்துல இருந்திருக்க முடியுமா? எத்தனை நாளைக்கு, எத்தனை மணி நேரத்துக்கு விசுவாசத்தை அவன் காத்துக்க முடியும்? அப்ப எது உண்மை? தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அப்ப சத்தியமா அது நடக்கும். அதனால விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறதுனால சூரியன் கிழக்க உதிக்கிறது இல்ல, கிழக்க உதிக்கிறதுனால சூரியன் கிழக்கத்தான் உதிக்குன்னு விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசத்துல வந்துட்டீங்கன்னா கிளீனா நிப்பீங்க. நான் சொல்ற மாதிரி மெத்தடுக்கு நீங்க வரணும். எப்படி வரணும்? இந்த மெத்தடுக்கு வரணும். சரியாக போகுது, அதனால விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறதுனால சரியாக போறது இல்லை. ஆன்டி கிரைஸ்ட் இந்த உலகத்துக்கு வர இருக்கிறான், அதனால நான் விசுவாசிக்கிறேன் வர்றான்னு. நான் விசுவாசிக்கிறதுனால ஆன்டி கிரைஸ்ட் வர போறது இல்லை. ஆமனா? ஆமீன் இல்லையா? ரிவர்ஸ்ல விசுவாசிக்க பழகணும், ஃபார்வர்ட்ல விசுவாசிக்க கூடாது. ஆமீன். நீங்க விசுவாசிக்கிறதுனாலதான் நடக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பாரம். தலையில தூக்கி வைக்கிறீங்க பாரத்தை. ஐயோ விசுவாசிக்காம போயிடக்கூடாது, ஐயோ நான் விசுவாசிக்காம போயிட்டேனே, லேட் ஆயிருமோ நடக்க. உங்களுக்கு அது பாரம். நான் சொல்றது விளங்குதுங்களா? விசுவாசிக்கிறதுனாலதான் நடக்கும் நீங்க நினைச்சிட்டீங்கனாலே அது உங்க தலையில நீங்க பாரத்தைக்கு வைக்கிறீங்க, முடிச்சு. நடக்க இருக்கிறதுனால நான் விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாசம் நமக்கு வேணும். இதுதான் நம்மளை வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் நம்மளை கரை சேர்க்கும், கொண்டு போய் சேர்த்து விட்டுரும். ஆமீன் சொல்லுங்க. ஒரு நபர் தெய்வமாக, கடவுளாக, இறைவனாக, பரஞ்சோதியாக, சக்தியாக இருப்பதற்கான கீ சைன், கீ லட்சணம் என்ன? சின்ன ஒரு டிப்ஸ், அப்புறம் சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நபர் கடவுளாக, இறைவனாக, சக்தியாக, பரஞ்சோதியாக, ஏக இறைவனாக எப்படியோ இருக்கிறதுக்கான நிறைய லட்சணங்கள் சொல்றாங்க. நிறைய லட்சணங்கள், நிறைய தன்மைகள், நிறைய அம்சங்கள்.
தெய்வாம்சம் அப்படிம்பாங்க. இதுல கீ சைன், இதுல கீ லட்சணம் என்ன? அதான் வேர். இது இருந்தே ஆகணும், இருக்கணும். என்னவா இருக்கும்? நிறைய பாடம் படிச்சவங்க சொல்லுங்க. அது என்ன? கீ சைன், கீ அம்சம், கீ தன்மை என்ன? என்னவா இருக்கும்? சந்தோஷம். சகோதரி சொல்ல வர்றாங்க, நான் கரெக்டா சொல்ல தெரியல. கரெக்ட். அது ஒரு நபர் கடவுளா, இறைவனா, சக்தியா, பரஞ்சோதியா, பரம்பொருளா இருக்கிறதுக்கான கீ சைன் அப்படின்னு கேட்டா மைண்ட்ல அப்படி நல்லா செட் பண்ணுங்க. கீ சைன் இதான் இந்த வேர். இதான் இதுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாமே. அவர் சகல இடங்களிலும் இருக்க முடிந்தவர், சகலத்தையும் செய்ய முடிந்தவர், சகலத்தையும் அறிந்தவர், சாகாமல் இருப்பவர். இது எல்லாமே எப்ப? இதுக்கு அடுத்து. ஆனா எல்லாத்துக்கும் முதல்ல என்னது? யோவான் 5ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. சொல்லுங்க சகோதரரே. வசனம் மனப்பாடமா தெரியுமா? யோவான் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஏனெனில், அண்டர்லைன், கடவுளானவர், இறைவனாய் இருக்கிறவர், தேவனாய் இருக்கிறவர், அண்டர்லைன், தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கிறது போல. அண்டர்லைன். ரொம்ப டெப்த் பாயிண்ட். ஆனா ஆன் தி வேலை ஜீசஸ் பேசிட்டு போனார் இந்த வார்த்தையை. ரொம்ப டெப்த் பாயிண்ட் அது. பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கிறது போல. பிதாவானவர் எப்படி ஜீவன் உள்ளவராய் இருக்கிறாரு? தம்மில் தாமே அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் கடன் கிடையாது, அடுத்தால் கொடுத்து வந்தது கிடையாது. முக்கியமான அந்த பாயிண்ட் அது. அடுத்தால் கொடுத்து வந்தது கிடையாது, அவருக்குள்ளாகவே அது இருக்கிறது. அவருக்குள்ளாகவே அது இருக்கு. தம்மிலே தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல. அடுத்து அந்த வேர்டோட ஜீசஸ் தன்னை கனெக்ட் பண்ணுவார் பாருங்க. செம சூப்பர், அழகா பின்னிட்டார் ஜீசஸ். அந்த வேர்டோட கரெக்டா தன்னை கனெக்ட் பண்ணுவார். ரொம்ப முக்கியமான இடம் அந்த இடம். யெகோவா விட்னஸ் எல்லாம் தூக்கி சாப்பிட்டு இருந்த வசனம். இந்த வசனம் பதில் சொல்ல முடியாது அவங்களால. அருமையான வசனம் அது. அவ்வளவு ஆண்டி வேலை பேசி போயிருக்கிறாரு. தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல. என்ன சொல்றதுக்கு முன்னாடி ஃபாதரை ஒரு விளக்கம் கொடுக்கிறார். ஃபாதர் எப்படிப்பட்டவர்? பிதாவானவர். அவர் அவராவே உயிரோட இருக்கிறது போல, அவருக்குள்ள அதுவாவே உயிர் இருக்கிறது போல. ஜீவன் அப்படிங்கிறது சக்தி, ஆக்டிவேஷன். அது ஒரு அசைவு, அது ஒரு செழிப்பு. ஜீவன்கிறது அது எப்படி நிறைய வார்த்தை இருக்கு அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு. அவருக்குள்ள அது இருக்கு. யார் வச்சா, யார் வைக்கல, எப்படி அவருக்குள்ள இருந்துச்சு தெரியாது. யாரு வைக்கல, எப்படி அவருக்குள்ள இருந்துச்சு தெரியாது. அதான் இன்னைக்கு கடவுளுங்கிறது மர்மமா இருக்கு. தெய்வங்கிற டாபிக் ஒரே சீக்கிரட்டா இருக்கு. அது எப்படிங்க? பூமிக்கு பின்னால ஒருத்தர் இருக்கிறாரு, சந்திரனுக்கு பின்னால் ஒருத்தர் இருக்கிறாரு, சூரியனுக்கு பின்னால் ஒருத்தர் இருக்கிறாரு, பூமிக்கு எல்லாம் இருக்கிறாரு. அப்படின்னா அப்ப இவைகளை படைத்த ஒருவருக்கு பின்னால ஏன் ஒருவர் இருக்கக்கூடாது? இதுதான் கேள்வி, நாத்தியர் கேட்கிற கேள்வி. அங்க மட்டும் என்ன கட் பண்றீங்க? பூமியை படைச்சது கடவுளுங்க, சந்தோஷம். கடவுளை படைச்சது
அதான் கேள்வி. கடவுள் அவரான்ட்டாரு, அப்ப பூமி அதுவா வந்துருக்கணும், ஒத்துக்குங்க. அடுத்த கேள்வி. அந்த வசனங்களா உடைக்கும். தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கிறது போல. அப்ப முதல் தகுதி, முதல் தெய்வாம்சம், சைன் என்னது? இப்படி சொல்ல தெரியணும், இப்படி சொல்ல தெரியணும். தம்மில் தாமே ஜீவன் உள்ளவர். அதனாலதான் அவர் ஜீவனை யாருமே அழிக்க முடியல. யாராவது கொடுத்திருந்தா எடுக்க முடியும், யாருமே கொடுக்கலையே. அவருக்குள்ளவே அந்த ஜீவன் ஊறிட்டே இருக்கு. அவர் தான் வாரி வழங்குறார் ஜீவனை. புரியுதுங்களா? அப்ப தம்மில் தாமே ஜீவன் இருக்கிறது போல அடுத்து என்ன சொல்றாரு? குமாரனம் கொண்டு வராரு பாருங்க. குமாரனம். தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி, ஜீவனுடையவராய் இருக்கிறார் இல்ல, நல்லா வார்த்தை கவனிங்க. ஜீவனுடையவராய் இருக்கிறார் இல்ல, ஜீவனோட இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இது எப்படி? ரொம்ப கிரிட்டிக்கலான வேர்டு, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா பேசுறாரு. அந்த வசனமே ரொம்ப சிக்கல். ஆனா அழகா பேசிட்டு போறாரு, அந்த வேலை பேசுறாரு அவர். நம்மில் தாமே ஜீவன் இருக்குங்கிறது ஓகே, ஆனா பிதாக்கு அக்செப்டடு. இங்க சனுக்கு சொல்லும் போது தம்மில் தாமே ஜீவன இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அந்த வேர்டு ரொம்ப முக்கியம், அருள் செய்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. சரி, அது பின்னால் டாபிக்ல பேசலாம். இப்ப இந்த கீ சைனை முதல்ல புரிங்க. இந்த தகுதி, இந்த அம்சம், இந்த லட்சணம், இந்த தன்மை இருக்கிற நபர்தான் என்ன? இறைவன், கடவுள். இவர் ஜீவன் யார்ட்டையும் பிச்சை கேட்டு வரக்கூடாது, அப்ப தெய்வம் கிடையாது. அது யார்ட்டையும் பிச்சை எடுக்காம இவர்கிட்டயே இருக்கணும், இதுதான் தெய்வம். ஆமீன், ஆமீன். கீசன் உங்களுக்கு புரியுதுங்களா? ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் ஆனா இந்த இடத்துக்கு வரணும் நீங்க கரெக்டா. தம்மில் தாமே ஜீவன் உள்ளது, ஜீவன் உள்ளதுதானா செக் பண்ணுங்க. ஆமீன். கர்த்தர் நல்லவர். டாபிக்ல போலாம். கர்த்தர் மேல நமக்கு கர்த்தர் நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்காத வரைக்கும், கவனிங்க, அவர் மேல நமக்கு அவர் நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்காத வரைக்கும் அவர் மேல நமக்கு நம்பிக்கை வராது. ஒத்துக்கிறீங்களா? இப்ப எரேமியா 17:7 என்ன சொல்லுது? வாசிங்க. எரேமியா 17:7 என்ன சொல்லுது? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்பிக்கையா வச்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டியிருக்கு? நாம கர்த்தர் மேல என்ன வைக்க வேண்டியிருக்கு? நம்பிக்கை வைக்க வேண்டியிருக்கு. இப்ப கர்த்தர் மேல நம்பிக்கை நமக்கு வைக்கணும்னா கர்த்தர் மேல நமக்கு நம்பிக்கை ஏற்படணும். அவர் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படாம அவர் மேல எப்படி என்னால நம்பிக்கை வைக்க முடியும்? எப்படி வைக்க முடியும்? அப்ப எனக்கு தேவன் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படணும். ஆமென். அப்ப தேவன் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படணும்னா அந்த நம்பிக்கை யார் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும்? அவர் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த சத்தியத்தை. பைபிள் ஃபுல்லா அது வந்திருக்கு. இப்படித்தான் அவர் நடந்திருக்கிறாரு. ஆமென். அப்ப அவர் மேல நமக்கு அவர் தான் நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி அவர் ஏற்படுத்தி கொடுக்காத வரைக்கும் நமக்கு அவர் மேல நம்பிக்கை ஏற்படாது. நம்பிக்கை ஏற்படாத வரைக்கும் நம்ம நம்பிக்கையை அவர் மேல வைக்க முடியாது. நம்பிக்கையை அவர் மேல வைக்காத வரைக்கும் அவரை நம்ம நம்பிக்கையா கொண்டிருக்க முடியாது. லாக் ஓவர். நம்பர் 1. ரெண்டாவது புரிஞ்சுக்குங்க, அவர் மேல நமக்கு அவர் தான் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமே தவிர நாம நம்பிக்கையை ஏற்படுத்திக்க முடியாது. நம்பர் 2, நம்ம எப்படி ஏற்படுத்திக்க முடியும்? நான் ஒரு பிசினஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய கஸ்டமருக்கு என் மேல நம்பிக்கைய
நான் ஏற்படுத்தி கொடுக்கணுமா, அவங்க ஏற்படுத்திக்குவாங்களா? ஒரு வீட்டு ஓனரு வாடகைக்கு விட்டுறாரு. வீட்டு ஓனர் சரியான ஆளுங்கிற நம்பிக்கைய வீட்டு ஓனர் வாடகைக்கு குடியிருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுமா, இல்லை இவங்களே ஏற்படுத்திக்குவாங்களா? ஒரு வீட்டு ஓனர் வாடகைக்கு விடுறாரு. அந்த குடும்பம் நல்ல குடும்பங்கிற நம்பிக்கைய அந்த குடும்பம் வீட்டு ஓனருக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுமா, இல்லை இவரே ஏற்படுத்திக்குவாரா? யார் ஏற்படுத்தி கொடுக்கணும்? இது தெய்வத்துக்கு மட்டும் இல்ல, நான் சொல்ற பாயிண்ட் சர்வ உலகத்துக்கு இதான் கான்செப்ட், இதான் லா. தேவன் தான் அவர் மேல நமக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும். நாம அவர் மேல நம்பிக்கையை ஏற்படுத்திக்க முடியாது. என்ன வேணாலும் பண்ணுங்க, முடியாது, சான்ஸே கிடையாது. ஆமென். இது நமக்கு புரியுதோ இல்லையோ, அவர் தெள்ள தெளிவா இருக்கிறார். அதுக்குத்தான் பைபிள், அதுக்குத்தான் வந்து பேசுறார். ஆமென். யாத்திராகமம் 3 எடுங்க, வாச்சிடலாம். யாத்திராகமம் 3 பாருங்க, என்ன நடக்குதுன்னு அங்க பாருங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். அடுத்து நம்ம ஆதியாகமம் போறோம். யாத்திராகமம் 3 2 வாசிக்கலாமா? பாஸ்டா. கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். யாருக்கு? மோசேக்கு. எகிப்தின் சாஸ்திரங்களில் எல்லாம் கற்று தெரிந்த மோசே, வீராதி வீரன், சூராதி சூரன், ஞானவான். அவனுக்கு கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலை நின்று தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. கவனிச்சீங்களா? எதை வச்சு இழுக்கிறார் பாருங்க. மோசே பயங்கரமான ஆளு, அவனை சும்மானா வரமாட்டான். ஒரு அப்நார்மல், ஒரு அன்யூஷுவல் அதை நடத்தி அட்டென்ஷனை திருப்புறாரு. முச்செடியில தீ பத்துனா என்ன ஆகும்? கருகிறோம். இங்க கருகலை. முச்செடியா இருக்கு, தீயா இருக்கு. ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சேர மாட்டேங்குது, ஆனா ஒரு இடத்துல இருக்கு. ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சேரல, ஆனா ஒரு இடத்துல இருக்கு. பஞ்சும் நெருப்பும் ஒரு இடத்துல இருக்கு. தீ எரியுது, ஆனா பஞ்சு எரியல. எப்படி இருக்கும்? இது என்னன்னு பாப்பீங்களா, சும்மா இருப்பீங்களா? அது மாதிரிதான் அது. எரிய வேண்டிய பொருள் தீயில எரியாம அப்படி எனக்குன்னு இருக்கு. எரிய வேண்டிய சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ எரியாம சுத்துறாங்க தீயில. அட்டென்ஷன். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அப்ப இப்படி ஒரு அப்நார்மலா அன்யூஸ்வலா ஒண்ணு நிகழ்த்தி மோசே மேல திருப்புறாரு. இங்க வாட, ஆரம்பிச்சு இங்க வாட. திருப்பிட்டு அந்த சம்பவங்கள் அப்படி பேசுது. இந்த சம்பவம்ல நேரம் இல்லை, இந்த சம்பவத்துல ஃபுல்லா நீங்க என்ன பயங்கரமான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கோங்க. இவர் ஒண்ணு சொல்லுவாரு, அவன் ஒண்ணு சொல்லுவான், அவனை சொல்லுவாரு, இப்படியே தான் போவாங்க. ஒரே போக்கா போயிட்டு இருக்கும், நடந்துட்டு இருக்கும். இது என்னத்தை காமிச்சு கொடுக்குது? கடைசியா வந்துட்டு கையை இங்க போடு, வெண்குஷ்டமா மாறும், உறைஞ்ச மலையை போல மாறும், பனியை போல மாறும், கோல் எடுத்து போடு, பாம்பா மாறும், நிறைய எல்லாம் செஞ்சு காட்டுவார். இது என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஆக்சுவலா அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? என்ன நடந்துட்டு இருக்கு? மோசேக்கு தன் மேல நம்பிக்கை ஏற்படுத்துறாரு. ஆமீன். என்னதான் பண்ணாரு இவரு? நான் உயர் அதிகாரி, நீ ஒரு வேலைக்காரன், சொன்னதை செய்யலாம் சொல்ல வந்தாருங்க. அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு? மோசேக்கு தன் மேல நம்பிக்கை ஏற்படுத்த அந்த திருவிளையாட நடந்துட்டு இருக்கு. ஆமீன். மோசேக்காவது பரவாயில்ல. மோசே இஸ்ரவேலன். அவர் அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துவாரு? நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோப்பின் தேவனும் ஆகிய
உன் பிதாக்களின் தேவன். இப்படிதான் பேசுவார். யார்கிட்ட எப்படி அட்ரஸ் பண்றாரு? மோசேட்ட. ஏன்னா மோசேக்கு ஆபிரகாம் யாருன்னு தெரியும், ஈசாக்கு யாக்கோப்பு யாருன்னு தெரியும், ஆபிரகாம் வணங்கின தேவன் யாருன்னு தெரியும், ஈசாக்கு யாக்கோப்பு வணங்கின கடவுள் யாருன்னு யாருக்கு தெரியும்? மோசேக்கு தெரியும். அதனால மோசேட்ட ஈஸியா தம்ம அட்ரஸ் பண்றாரு, அறிமுகப்படுத்துறாரு. நான் தான்டா, நான் தான். ஓகே, ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நம்ப வைக்கிறாரு, நம்பிக்கையை ஏற்படுத்திட்டாரு. இவன் அந்த கோலத்தை விட்டு போறான். சரிங்களா? ஒவ்வொரு கட்டத்திலையும் கவனிச்சிங்கன்னா இவன் கோலத்தை விட்டு போறதும், பார்வோன் மறுக்கிறதும், இஸ்ரவேலர்களை கொட்டுமையா அதிகமா வேலை வாங்குறதும், இதெல்லாம் பார்த்து மனசே ஒரு மாதிரி ஆயிரும் மோசேக்கு. இவர் சொல்லிதான் போனோம், ஒண்ணுமே நடக்க மாட்டேன்னு சொல்லும் போதெல்லாம் திரும்ப திரும்ப நம்பிக்கை ஏற்படுத்துவார். அதான் செய்ய வருவாரு. என்னடா மோசே, இப்ப பார், இப்ப பார், இப்ப விடுவான் பாரு அப்படின்பாரு. இவன் ஆண்டு ரொம்ப சந்தோஷமா ஓடுவான். வருவான், விட்டுரு, தவளை போயிடும், பேன் வரும், விட்டுறாளே விட்டுறா, ஒழுங்காரு, எங்க தலைவர் சேஷார் வித்தியான வரைக்கும் வருவான். ஆனா பார்வன் விட மாட்டான். மறுபடியும் என்ன நடக்கும்? இப்ப விடுவான் பாரு, என் கை வல்லமே கண்டு விடுவான் பாரு. திரும்ப திரும்ப என்னத்தை ஏற்படுத்த பார்த்தாரு? நம்பிக்கையை ஏற்படுத்திட்டே இருந்தாரு. ஏன்? இவர் நம்பிக்கை ஏற்படுத்தாம மோசேக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை வராது, வராது, வரவே வராது. அப்ப உங்களுக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை ஏற்படல, உங்களுக்கு கர்த்தர் மேல குறைவாத்தான் இருக்குன்னா என்ன செய்யணும்? உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? நம்பிக்கை ஏற்படுத்துங்கப்பா, இந்த பாவி மனசு உங்களை நம்ப மாட்டேங்குது, தடுமாறுது, நம்பிக்கை ஏற்படுத்துங்க. நீங்க நம்பிக்கை ஏற்படுத்தினா எப்படி என்னால நம்ப முடியும்னு சொல்லுங்க, அப்படி பேசணும். ஆமீன் சொல்லுங்க. நான் நிறைய பேசுனதுனாலதான் சொல்றேன், இதெல்லாம் இப்படிதான் நீங்க பேசணும். நீங்க எனக்கு நம்பிக்கை ஏற்படுத்தல அப்படின்னா உங்க மேல எனக்கு எப்படி நம்பிக்கை ஏற்படும்? உரிமையை கேளுங்க, சட்டத்தை கையில் எடுத்து பேசுங்க, விதியை கையில் எடுங்க. ஆமீன். சரி, மோசே விஷயம் எப்படி? மோசேட்ட ஈஸியா அட்ரஸ் ஆயிட்டாரு. ஆதியாகமம் 12 எடுங்க. ஆதியாகமம் 12 முடிக்கலாம். ஒண்ணு வாசிக்கலாமா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நல்லா இருக்க? ஆசீர்வாதமா வசனம். ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அவர் என்ன சொல்றாரு? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நல்லாத்தான் இருக்கு. இது வரைக்கும் நல்லா இருக்கு. 3 வசனம் வரைக்கும் செம்மையா இருக்கு. ஆனா முதல் வசனத்தை கவனிச்சிங்களா? 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சூப்பர். ஆனா 1ஆம் வசனம் என்ன சொல்றது? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் நீ இந்தியாவையும், அப்புறம் நீ உன் இனத்தையும், நீ அண்ணன் தம்பி அம்மா அப்பா அந்த இந்த உறவு இந்த உறவு எல்லாம் விட்டு 2. 3வது என்னது? உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு. நீ இந்தியா விட்டு போகணும், ஆனா கூட்டத்தை கூடக்கூடாது. மனைவி கூட்டுக்கோ, வேலைக்காரன் கூட்டுக்கோ, போயிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு. நல்லா இருக்கா இல்லையா? செஞ்சிடலாமா? வீட்டை விட்டு போயிடலாமா? இவ்வளவு பணம் போட்டு வீடை கட்டி வச்சிருக்கோம், இடத்த வாங்கி வச்சிருக்கிறோம், எப்ப பட்டான்னு இயங்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் தரிசனமாய் சொல்லுகிறார், நீ கட்டின இந்த வீட்டை விட்டு, இந்த இந்தியா விட்டு நீ நைஜீரியா புறப்படுவாயாக. போயிடலாமா? போயிட முடியுமா?
சரி, ரெண்டாவது. இப்ப இது மேட்டர் இல்ல, இது எனக்கு மேட்டரா தெரியல. கேள்வி என்னன்னா, 4ஆம் வசனம் ஒண்ணு சொல்லுது. என்ன வருது? அடா அடா அடா, இங்கதான் நீங்க யோசிக்கணும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். முதல் வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. 4ஆம் வசனத்துல ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாரு. அதான, அப்படிதான் இருக்கு. நீங்க பைபிள் முழுக்க தேடி பாருங்க. ஆதியாகமம் 12க்கு முன்னாடி கர்த்தர் ஆபிரகாமை நோக்கிக்கிற வசனமே இல்லை. கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசின ஒரு சங்கதி அதுல இல்லை. ஃபர்ஸ்ட் டைமா ஆபிரகாம்கிட்ட பேசினதா சொல்லி அங்கதான் வருது. கவனிச்சிங்களா? அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும், பைபிளை படிக்கிற நம்மளை பொறுத்த வரைக்கும், கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசினது ஆதியாகமம் 12 தாங்க. அப்படிதானே? அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி இவ்வளோ பெரிய காரியத்துக்கு ஆபிரகாம் சம்மதிச்சாரு? கேள்வி புரியுதுங்களா? அப்பதாங்க அவன் சந்திச்சாருங்க ஆபிரகாம கர்த்தர். அப்படின்னா சந்திச்சோன்னே எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வெளியே போடாங்கிறாரு. எப்படி கீழ்ப்படிஞ்சான்னு நான் கேட்கிறேன். கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தாதான் இந்த காரியத்தை யார் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். இப்ப இவனுக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு? இவர் எப்படி தன்னை அவர் மேல, இவர் கர்த்தர் எப்படி ஆபிரகாமுக்கு தம் மேல நம்பிக்கையை ஏற்படுத்தினாரு? என்ன ஏற்படுத்தி இருந்தாரு? எப்படி இந்த காரியத்தை செஞ்சான்? உன் பிள்ளையை பலியிடுன்னு சொல்லும் போது கர்த்தர் மேல ஆபிரகாமுக்கு என்ன இருந்துச்சு? ஏன் இருந்துச்சு? ஏன் இருந்துச்சு? அதுதான், கர்த்தர் மேல ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் பெத்த பிள்ளைய பலிபீடத்தில் வைக்க போயிட்டான். சந்தோஷம். இப்ப கர்த்தர் மேல எப்படி அவன் ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, ஏற்பட்டுச்சுன்னு கேக்குறேன். அதை எப்படி ஏற்படுத்தினாரா? என்ன பேசி? வாக்க பேசினாரு, வாக்க செஞ்சாரு. பிள்ளைய தருவேன்னு சொன்னாரு, பிள்ளைய தந்தாரு முதிர் வயதுல. இப்ப என்ன ஏற்பட்டுருச்சு? நம்பிக்கை ஏற்பட்டுருச்சு. அப்ப நம்பிக்கை ஏற்பட்டதுனால பெத்த பிள்ளைய பள்ளிக்கூடத்துல வச்சதுல ஆச்சரியம் இல்லை, நம்பிக்கை ஏற்பட்டுருச்சு. இப்ப கேள்வி, 12:1 ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசுறாரு. என்ன நம்பிக்கையை ஏற்படுத்தினாரு? இவன் இந்தியா விட்டு வெளியே போயிட்டார். தேசத்தை விட்டு எப்படி வெளியே போனான்னு கேட்கிறேன். 4ஆம் வசனம் எப்படி நடந்துச்சு? எப்படி? என்ன வாய்ப்பு இருந்திருக்கும்? கர்த்தர் ஆபிரகாமை சந்திச்சிருந்திருக்கிறார் முன்னாடியே. ஆபிரகாமுக்கு கர்த்தர் தம் மேல நம்பிக்கை கொடுக்கிறதுக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. அவர் பேசியிருக்கிறாரு. பைபிள்ல மறைக்கப்பட்ட ரகசியம் பேசியிருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. நம்பிக்கை வந்திருக்கு. அதனால தான் ஆபிரகாம் புறப்பட்டு போயிட்டான். அவர் நம்பிக்கை ஏற்படுத்தாம இருந்தா ஆபிரகாம் போயிருக்க மாட்டான். அப்ப நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கான காரியங்கள் நடந்திருக்கு ஆபிரகாம்ல, ஆபிரகாம் வாழ்க்கையில. ஆமென் சொல்லுங்க. அதனால அதாவது வானத்துல ஒரு அசரீர் சத்தம் உண்டாகுது, ஒரு குரல் மட்டும் கேட்குது, வெளிச்சம் தெரியுது. அந்த குரல் வெளிச்சத்திலிருந்து பேசுது, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சத்தம் கேட்குது. உண்மைதான். அதெல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சத்தம் கேட்குது, உங்ககிட்ட ஒரு சத்தம் கேட்குது, இந்தியாவை விட்டு போ அப்படின்னா போவீங்களா? உண்மைதான். சத்தத்தை கேட்டது உண்மை. யாருக்குமே சத்தம் கேட்கல, உங்களுக்கு மட்டும் தான் கேட்டுச்சு. அது வானத்திலிருந்து கேட்டுச்சு, அதுவும் வெளிச்சத்தோட கேட்டுச்சு, அதுவும் இரவு 8 மணி கேட்டுச்சு. அது நீங்க தான் அனுபவிச்சீங்க. உண்மைதான். அதனால நாளைக்கு நீங்க புறப்பட்டு போயிருவீங்களா? முடியுமா? அப்ப ஆபிரகாம் போயிருக்கானா? என்ன 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 உண்மை? அதுல இருக்கிற உண்மை என்ன? சந்திப்பு முன்னாடியே நடந்திருக்கு.
அவர் பேசியிருக்கிறார் ஆபிரகாம்கிட்ட, பேசி பேசி நம்ப வச்சிருக்கிறாரு. அதனாலதான் இவ்வளவு பெரிய டிசிஷனை எடுத்தாரு ஆபிரகாம். போயிட்டான். ஆமென்.